ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் சரி இல்லை ஆந்திர பிரதேச மக்கள் மேலேயும் சரி ஒரு அக்யூசேஷன் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து சினிமாவை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. சினிமாவை மட்டும் தான் பார்க்கணும், அதை வந்து லைஃப்க்கு அப்ளை பண்றதோ இல்லை வேற எதுக்காக அப்ளை பண்றதோ தப்பு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அதை எப்படி பார்க்கணும்? அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சினிமா தான். சினிமா பார்த்து தான் நிறைய கத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ நாளா போனாலுமே ஒரு லைஃப்ல எவ்வளவு கஷ்டமா சினிமா போய் பார்த்தோமா. எனக்கெல்லாம் என்ன கஷ்டம்னா ஒரு படம் பார்த்தா ஓகே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சினிமாலேருந்து நிறைய கத்துக்கலாம். இப்போ நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை அதில் தப்பு இருக்கு, நான் வந்து சினிமா மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல, அதில் தப்பு இருக்கு கரெக்டும் இருக்கு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டாக மாறிடும். லைக் அக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது அவங்க மேலே தப்பு இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சோம்னா அது நமக்கு கிடையாது. சினிமா அப்படின்றது வந்து சினிமாவோட ஒரு சிறந்த போதை எதுவுமே கிடையாது என்ன பொறுத்த. ஏன்னா சினிமா வந்து ஒரு பயங்கரமான விஷயம். அதனால் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும். அண்ட் நீங்கள் ஃபியூச்சர் நான் அவங்க மாதிரிலாம் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும். ஃபியூச்சர் சினிமா கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் அதனால தான் சினிமா எடுத்திருக்கேன். அதனால நிறைய விஷயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இன்னமும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல என்னால ஒரு சின்ன மாற்றம் தான் ஓகே தான்.